பத்தி வாழும் புண்ணிய ரூபன் இஷ்டமான வரம் ஏந்திடும் ஈசன் கண்ணனும் ராமனும் கணபதி வேலனும் தன்மதி சூடிய சிவனுடன் பிரம்மனும் பெண்ணுரு கொண்டருள் புரிகின்ற சக்தியும் எண்ணரும் தெய்வங்கள் இவன் என்றுணர்ந்திடு பத்தி நிவாசா சாயிராம் பரமதயாளா சாயிராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் பெயர் உமா மகேஸ்வரி. நான் ஸ்ரீ சத்யசாய் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் அம்பத்தூரில் பணிபுரிகிறேன். என் பெயர் முத்து. நான் ஸ்ரீ சத்யசாய் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறேன். நாங்க எங்க ஸ்கூல் குழந்தைங்க ஒரு 40 குழந்தைங்களை பத்தி யாத்திராக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த பத்தி யாத்திரா அப்படின்றது எங்களுக்கு முதல் தடவை. இதுதான் குழந்தைங்கள முதல் தடவை கூட்டிட்டு வந்திருக்கோம். இந்த முதல் தடவையே சுவாமி எங்க குழந்தைங்களுக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுத்திருக்காரு. முதல் பிளெஸிங் என்ன அப்படின்னா ஃபுட், சாப்பாடு. எங்க குழந்தைங்க முதல் நாள் ராத்திரி என்ன வேணும்னு கேக்குறாங்களோ அடுத்த நாள் காலையில மெனுல அது இருக்கும். ஒரு நாள் குழந்தை மிஸ் தோசை கொடுப்பாங்களான்னு கேட்டாங்க. நாங்க சொன்னோம் ஒரு கேள்விக்கு தோசை எவ்வளவு பேருக்குமா சொல்ல முடியும், அதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டோம். அடுத்த நாள் காலையில லைன்ல நிக்கும் போது பார்த்தா தோசை தான் வேணும். சோ குழந்தைங்க பாத்தீங்களா மிஸ் சுவாமி நாங்க கேட்டா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே மாதிரிதான் சப்பாத்தி, குழந்தைங்க கேட்டா அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா மெனுல அந்த டிஷ் இருக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது ஈஸ்வராம்பாவோட சமாதிக்கு நாங்க குழந்தைங்களை தர்ஷனுக்கு கூட்டிட்டு போயிருந்தோம். அங்க எங்களுக்கு தோணல, பட் கூட்டிட்டு போனோம்னா சரி ஒரு பஜன் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோம். எல்லாம் உட்காந்து பஜன் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சாய்ராம் எங்க இருந்து வந்தாங்க எங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் ஆப்பிள்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டு இருந்தோம் டீச்சர்ஸ் கூட, பசங்க ரொம்ப நேரமா பாடுறாங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துல ஒரு சாய்ராம் ஒரு 3 ஆப்பிளோட வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, ஓ இங்க இவ்வளவு குழந்தைங்க பாட்டு பாடுறாங்களா, நான் சும்மாதான் இந்த ஆப்பிள்ஸ் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு திடீர்னு ஒரு இன்ட்யூஷன் ஆப்பிள்ஸ் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்யூஷன் வந்துச்சு. சரி நான் வாங்கிட்டு வந்தேன். பார்த்தா இவ்வளவு குழந்தைங்க இங்க பஜன் பாடுறத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா என்கிட்ட 3 தான் இருக்கு, அதை எப்படி நான் இவ்வளவு பசங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த உள்ள ஒரு சாய்ராம் இருப்பாங்க இல்லையா சமாதிக்குள்ள, அவங்க திடீர்னு எங்க இருந்து வந்தாங்கல்ல சமாதியை ஓபன் பண்ணி உள்ள இருந்து 2 ஆப்பிள் எடுத்துட்டு ஒரு கத்தி பிளேட் எல்லாம் கொடுத்து இதை பசங்களுக்கு பிரசாதமா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சும்மா இப்ப நம்ம எண்ணி கட் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி சும்மா கடன் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்தோம். கரெக்டா 70 பேர் நாங்க போயிருந்தோம். 70 பீஸ் இருந்தது. அதுல ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் இல்ல, ஒரு கம்மியான பீஸ் இல்ல. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சுவாமி எவ்வளவு ஒரு மதர் குழந்தைங்க வந்திருக்காங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகா பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அது ஒரு மிராக்கல். இன்னொன்னு 2 days பிஃபோர் நாங்க காயத்ரி டெம்பிளுக்கு போயிருந்தோம். அங்கேயும் அப்படிதான், சரி வாங்கம்மா வந்திருக்கீங்க உட்காந்து பஜன் பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். பஜன் பாட ஆரம்பிச்ச உடனே எங்க இருந்து ஒரு சாய்ராம் திருப்பதி கோயில இருந்து லட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. சரி குழந்தைங்களுக்கு எவ்வளவு பிளெஸிங் இல்லையா சுவாமி கிட்ட அப்படின்னு. அந்த திருப்பதி பிரசாதத்தை கொடுத்து முடிச்சிட்டோம். பஜன் பாடி முடிச்சாச்சு. அங்க ஒரு சாய்ராம் இருக்காங்க, சேவாதால் இருக்காங்க. எங்க கிட்ட சொன்னாங்க, மேம் நீங்க சுவாமி இங்க உட்காந்துதாங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன சாய்ராம் சொல்றீங்க அப்படின்னு. குழந்தைங்க பஜன் பாடும்போது சுவாமி உட்காந்து கேட்டாங்க, சாய்ராம் நீங்க பாக்கலையான்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியல, ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப 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 எங்களால மறக்கவே முடியல. இவ்வளோ பிளெஸிங்கா குழந்தைங்களுக்கு சுவாமி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அந்த ஃபீலை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு எங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சோ சுவாமி எப்படின்னா, இப்ப நம்ம ஒரு அம்மா வீட்டுக்கு போனா நம்ம எப்படிலாம் சந்தோஷமா ஜாலியா இருப்போம், நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரிதான் இது நம்மளோட அம்மா வீடு. நம்ம வந்திருக்கோம், நமக்கு என்ன வேணும்ன்றத நமக்கு முன்னாடியே சுவாமிக்கு தெரிஞ்சது, எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. வந்தோன்னா நமக்கு அதை கொடுத்துடுறாங்க. சோ ஒரு அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சேஃபர் ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி நாங்க ரொம்ப ஜாலியா இந்த பத்தி யாத்திரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ சுவாமிக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களை இந்த பத்தி யாத்திரால ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாய்ராம். நாங்க எங்க குழந்தைங்களை டான்ஸ் ப்ரோக்ராம்காக அழைச்சிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா நாங்க பத்தி யாத்திரா வருவோமா அப்படிங்கறதே எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா இருந்தது. ஏன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 days தான் டைம் கொடுத்திருந்தாங்க. அதுக்குள்ள நாங்க பாட்டை செலக்ட் பண்ணணும், டான்ஸ் ரெடி பண்ணணும். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க டீச்சர்ஸ், HMM, குழந்தைங்க எல்லாருக்கும் ஒரே எய்ம் தான், சுவாமி முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால நாங்க எல்லாருமே ப்ரே பண்ணோம், சுவாமி குழந்தைங்க அத்தனை பேரும் உங்க முன்னாடி டான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, பட் we have to do அப்படின்னு மட்டும்தான் ஒரு
ஒரு ஒரு கோரிக்கையா வச்சோம். பட் சுவாமி வந்து வித்தின் 5 days என்ன பண்ணாருன்னு தெரியாது. பாட்டு ரெடி, டான்ஸ் ஸ்டெப்ஸ் ரெடி. 5 daysல எங்க குழந்தைங்க ஆடிஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க. 6th day ஆடிஷன்ல நாங்க செலக்டும் ஆயிட்டோம். ஸோ அதை வந்து எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல. நாங்க வந்து அழுதோம், எப்படி நம்ம குழந்தைங்க அங்க போய் ஆட போறாங்க. பிகாஸ் நாங்க எல்கேஜில இருந்து 5th வரைக்கும் பிரைமரி ஸ்கூல் சில்ட்ரன் என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சோம். பட் சுவாமி வந்து குழந்தைங்களை ஆட வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாரு. பிளஸ் அதை விட இன்னொன்னு என்ன அப்படின்னா, நாங்க ஃபர்ஸ்ட் எல்கேஜில இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க ஆல்மோஸ்ட் 45 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களோட வந்திருக்காங்க. அந்த குழந்தைங்க அத்தனை பேரும் எப்படி வந்து புட்டபர்த்தில இருக்கிற ஹீட்டை சமாளிக்க போறாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணாங்க. அங்க இருக்கிற சென்னையில இருக்கும்போதே இதை வந்து சொன்னாங்க. நாங்க இங்க ட்ரெயின்ல இறங்கினதுல இருந்தே சுவாமி வந்து இந்த கிளைமேட்டை கூலா வச்சிருக்காரு. ஃப்ரம் டில் த டே வரைக்கும் வந்து கிளைமேட் வந்து கூலா இருக்கு. எங்க குழந்தைங்க வந்து ரூம்லயும் சரி, வெளியே போகும்போதும் சரி, அந்த எந்தோட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. ஈவன் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் வந்து எங்களுக்கு ஆஃப்டர்நூன் தான் கொடுத்துருந்தாங்க. ஆஃப்டர்நூன் அப்படின்னும் போது நாங்க ரூம்ல இருந்து சவுத்து போயிட்டு சாப்பிட்டுட்டு அகைன் நாங்க வந்து ரூமுக்கு போகணும். அந்த ரூம்ல இருந்து திரும்ப நாங்க ப்ராக்டிஸ் செஷனுக்கு ஹாலுக்கு வரணும். பட் அந்த டைம் கூட வந்து குழந்தைங்க வந்து எங்கேயுமே வந்து சூடா இருக்கு மேம், ஹீட் ஜாஸ்தியா இருக்கு, எங்களுக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு ஒரு தடவை கூட குழந்தை சொன்னதே கிடையாது. ப்ராக்டிஸ் செஷனும் வந்து அவ்வளவு அழகா போச்சு, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா, அவ்வளவு எந்தோவும் வந்து குழந்தைங்க வந்து அந்த ப்ராக்டிஸ் செஷனை அட்டென்ட் பண்ணாங்க. இது ஒரு பெரிய ஒரு விஷயம். பிளஸ் எங்களோட வந்து அத்தனை குழந்தைங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் பர்த்திக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி கூட அந்த பேரண்ட்ஸ் ஒரு 10 பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அத்தனை பேரண்ட்ஸும் ஃபர்ஸ்ட் டைம் பர்த்திக்கு வந்திருக்காங்க. நாங்க ஃபர்ஸ்ட் யோசிச்சது இந்த 10 பேரண்ட்ஸும் எப்படி நம்ம சமாளிக்க போறோம். ஏன்னா யாருமே டிவோட்டிட் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வந்திருக்காங்க, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சோம். பட் சுவாமிஸ் கிரேஸ், அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, மொபைல் இல்லாம டிவி இல்லாம எங்களால இருக்க முடியும். எங்க குழந்தைங்க 8 days நாங்க வந்து டிவி இல்லாம மொபைல் இல்லாம எங்க குழந்தைங்க இருக்காங்க. எங்க குழந்தைங்களுடைய ஃபேஸ் பாக்குறதுக்கே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு மேம். எங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா தேங்க்ஸ் எல்லாம் சுவாமிக்கு சொல்லணும்னாங்க, தேங்க் பண்ணாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் இன்னும் வந்து பர்த்தி வந்து இந்த தடவை எங்களை குழந்தைங்களோட அழைச்சிட்டு வந்தீங்க, நெக்ஸ்ட் டைம் நீங்க வந்து தனியா எங்களை அழைச்சிட்டு வாங்க, இங்க இருக்கிற வைபை வந்து இன்னும் நாங்க அனுபவிக்கணும். பிளஸ் காலையில வேதமா இருந்தாலும் பஜனா இருந்தாலும் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி இயர் நாங்க வந்து எங்க ஃபேமிலியோட பர்த்திக்கு வருவோம், சுவாமி தர்ஷனுக்கு வருவோம் அப்படின்னு எங்க கிட்ட சொல்லியிருக்காங்க. ஒன்னே ஒண்ணுதான் நாங்க டேக் அவே மெசேஜா எடுத்துக்கிறோம். சுவாமியுடைய கால்களை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா சுவாமி வந்து நம்மளை எப்பவுமே வந்து பத்திரமா அப்படி பார்த்துப்பாரு. தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு தன் குழந்தைய மாதிரி அப்படி பாத்துக்கிறாரு. தேங்க்யூ சோ மச். ஜெய் சாய்ராம். Srinivasa